அப்படி என்னதான் இருக்கிறது கொக்கோ கோலாவில்? யாருக்கும் தெரியாத ரகசியம் அது. உடைத்துச் சொன்னாலும் பெரும்பாலானோருக்கு புரிந்துவிடப் போவதும் இல்லை. கொக்கோ கோலா பிரியர்களுக்கு அந்த தகவல் தேவையும் இல்லை. அவர்களை பொறுத்தவரை கொக்கோ கோலா பருகுவது ஓர் அனுபவம். அந்த கோப்பைக்குள் அவர்கள் எத்தனையோ சந்தோஷமான, சோகமான நினைவுகளை புதைத்து வைத்திருக்கிறார்கள். ரசாயன கணக்குகளுக்குள் இதையெல்லாம் கட்டி போட முடியாது. அடிப்படையில் கொக்கோ கோலா வெறும் சர்க்கரை கரைசல் தான். அதில் எந்த விதமான ஊட்டச்சத்துக்களும் இல்லை. அதை பருகுவதால் நம் உடம்புக்கு எந்த சத்தும் சேர்ந்து விடப் போவதில்லை. அதனால் கெடுதல் எதுவும் நிகழாமல் இருந்தாலே பெரிய விஷயம். ஆனாலும் அநேகமாக எல்லா உலக நாடுகளைச் சேர்ந்த மக்களும் கொக்கோ கோலாவை விடாமல் பருகிக் கொண்டிருக்கிறார்கள். தாகம் என்றாலே கூடவே கொக்கோ கோலாவின் பெயர் தான் நினைவுக்கு வருகிறது. தொடர்ந்து கொக்கோ கோலா குடிக்கிறவர்கள் அதன் வாடிக்கையாளர்களாக மட்டும் நின்று விடுவதில்லை. ரசிகர்களாக, வெறியர்களாக உருமாறுகிறார்கள். இவர்களையெல்லாம் கொக்கோ கோலா தேசம் என்று ஒன்றின் கீழ் ஒருங்கிணைத்தால் உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு அதுவாக தான் இருக்கும். பொதுவாக ஒரு தயாரிப்பை பல நாடுகளில் விற்பது சுலபமான விஷயம் அல்ல. அந்தந்த நாடுகளுக்கென்றே இருக்கும் விசேஷ உள்ளூர் அடையாளங்களுக்குள் அதனை பொருத்தி வெற்றி அடையச் செய்வது மிகப்பெரிய தலைவலி. கொக்கோ கோலா இதனை சர்வசாதாரணமாக சாதித்திருக்கிறது. கொக்கோ கோலா விற்பனையாக